ஹலோ மக்களே, குட் ஈவினிங். நேற்று நம்மளோட நியூஸ் அனாலிசிஸ் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஜியோ பொலிட்டிக்கலாகவும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்லையும் சரி, அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னா, ட்ரம்ப் போன வியாழக்கிழமை சைனாக்கு பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்மளோட நியூஸ் வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் மற்ற நியூஸ் சேனல்ஸ்லேயும் அதை பார்த்துருப்பீங்க. அண்ட் அதனோட விளைவாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஆட்டிடியூட் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சைனா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. என்னன்னா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் தாய்வானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம், அதாவது $2 பில்லியன் அளவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதா இருந்ததை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. $2 பில்லியன் நம்ம ரூபா மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா 20,000 கோடி ரூபா மதிப்புள்ள ஆயுதங்களை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாய்வான் சைனா இந்த பஞ்சாயத்து என்னன்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்காக சின்னஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா 2 அரசியல் கட்சி இருக்காங்க. இந்த 2 அரசியல் கட்சியோட தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, லிட்டரலாக சண்டை போடுறாங்க. இந்த 2 அரசியல் கட்சியில் ஒருத்தன் தோத்துடுறான், ஒருத்தன் ஜெயிச்சிடறான். இந்த தோத்து போனவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் போய் வசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஜெயிச்சவன் இந்த ஊரை கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுதான் பார்த்தீங்கன்னா சைனாவில் 1948-49 காலகட்டத்தில் நடந்தது. அங்கே நடந்த ஒரு சிவில் வாரில் பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்தது. அதாவது சைனாவில் 2 அரசியல் கட்சி, ஒன்று சைனீஸ் நேஷனல் பார்ட்டி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ஜெயிச்ச கட்சி, இப்போ பவரில் இருக்காங்க. தோத்த கட்சி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தாய்வானில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த செட்டிலான பார்ட்டி பார்த்தீங்கன்னா தாய்வான் எங்களுக்கு தனி நாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்வான் எங்களோட நாடு, அதெல்லாம் தனி நாடெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகள்னால் யூரோப்பாக இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், இதெல்லாம் முதலாளித்துவ நாடுகள்ன்றதுனால இவங்க பார்த்தீங்கன்னா தாய்வானுக்கு மறைமுகமாகவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்பெல்லாம் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை கொடுக்கறது, படைகளை கொண்டு போகிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்வானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் தாய்வான் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா சைனாவை எதிர்த்து நின்றுருந்தது. ட்ரம்ப் அவரோட சுயநலத்துக்காக, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பெரிய வியாபாரிகளோட நலனுக்காக பார்த்தீங்கன்னா தாய்வானை கைவிட்டுட்டார். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருக்கும், ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினோட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கான்வர்சேஷனில் நான் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நிறுத்திடுறேன், அதே சமயம் நீங்கள் ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். இப்போ அதே தான் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணுறதுக்காக தாய்வானுக்கு இனிமேல் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ட்ரம்ப் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கழட்டி விட்டுருவாருன்றது கிளியராக தெரியுது. சரி, ட்ரம்ப் ஏன் இந்த மாதிரி முடிவு எடுத்தாருன்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் இஷ்யூ முடிக்கணும், அது ஒரு பக்கம். ஈரானுக்கும் சைனாவுக்கு இருக்கக்கூடிய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும், அது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைனாவில் பிஸ்னஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களோட ரேர் எர்த் மினரலாக இருக்கும், பெரிய பாப்புலேஷன் இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. அதனோட பிஸ்னஸ் தடைப்படுறதுனால இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த முதலாளிகளோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற மிட் டர்ம் எலெக்ஷன் ட்ரம்ப்புக்கு தேவை. ஸோ இந்த மிட் டர்ம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக, இந்த முதலாளிகளை ப்ளீஸ் பண்ணுன்றதுக்காக, அது எலான் மஸ்காக இருக்கட்டும், ஆப்பிள் நிறுவனமாக இருக்கட்டும், என்விடியா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா சைனா கூப்பிட்டு போயிருக்காரு. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தாய்வானை கழட்டி விட்டுட்டாரு. ஸோ இப்படி ட்ரம்ப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சைனாவும் அவங்க பதிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு மேலே ஈரானுக்கு நாங்கள் ஆயுதங்கள் அனுப்ப மாட்டோம். எப்படி ட்ரம்ப் தாய்வானுக்கு ஆயுதங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொன்னாரோ, அதே மாதிரி ஈரானுக்கு நாங்கள் ஆயுதங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே க்ரூட் ஆயிலை நாங்கள் ஈரான்லேருந்து வாங்க மாட்டோம், நாங்கள் இந்த பக்கம் அமெரிக்காலேருந்து அலாஸ்காக்குலேருந்து வாங்கிக்க போகிறோம், ஏன்னா அலாஸ்கா எங்களுக்கு ரொம்ப பக்கம் ஈரானை கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் அமெரிக்காவோட நேவல் பிளாக்கெட் பார்த்தீங்கன்னா 3 சீன கப்பல்களை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 சீன கப்பல்கள் ஈரானோட க்ரூட் ஆயில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈரானோட க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா சைனா வாங்க மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு மிகப்பெரிய அடி, பொருளாதாரத்துலேயும் சரி, அதே மாதிரி இராணுவத்துலேயும் சரி, ஈரானுக்கு மிகப்பெரிய அடியை ட்ரம்ப் கொடுத்துட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் நேற்று நம்மளோட இந்தியாவில் இருந்தார். நம்மளோட ஜெய்சங்கரை கூட பார்த்து பேசியிருந்தார். காரணம் என்னென்னா, பிரிக்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெல்லியில் நடந்தது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்திருந்தார். ஸோ அப்படி வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா தலையிட்டா இந்த போர் முடிக்க முடியும், நாங்கள் போரை விரும்பக்கூடிய நாடு இல்லை, நாங்கள் டிப்ளமசி மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. ஸோ மெதுவாக பார்த்தீங்கன்னா சைனாவோட சப்போர்ட் போன உடனே ஈரான் இப்போ இந்தியா பக்கம் வந்திருக்காங்க. நீங்கள் பேசி எங்களுக்கு பிரச்சனையை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. யார் போய் பேசினாலும் சரி, இவங்க அணு ஆயுத சோதனையை நிறுத்தணும். 1, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் டோல் வாங்கக்கூடாது. 2, இந்த 2 கண்டிஷனுக்கு ஒத்துக்காமல் இந்த பிரச்சனை முடிய போகிறது கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் நடந்த அப்டேட். ஸோ இது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வருது. என்னன்னா, சிஎன்பிசியோட செய்தி ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி இந்திய அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டேக்ஸை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வருது. இந்த அப்டேட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விமர்சனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆளாகுது. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளாடியே பிரைம் மினிஸ்டரோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து இது வந்து ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் உடனே நினைப்பீங்க பிரைம் மினிஸ்டரே வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு தனியாக வந்து ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட ஹேண்டில்லேருந்து கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸோ யார் ஹேண்டில்லேருந்தோ கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு எதுக்கு புரியல. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. சாரிங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தெரியாமல் ஒரு ரூமரை நம்பி செய்தியை கொடுத்துட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கப்பட்டிருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் சுற்றுப்பயணமாக கிளம்பியிருக்காரு. அதனோட ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட ஃப்ளைட் போகும்போது அதுக்கு எஸ்கார்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட ஃப்ளைட் வந்து வந்திருக்கு. காரணம் வந்து அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கனால நாங்களும் சப்போர்ட்டுக்கு பாதுகாப்பாக வரும்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ளைட்டும் அனுப்பியிருக்காங்க. ஸோ போன மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டீலை வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதாவது அடுத்த பல வருடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லேருந்து நமக்கு எல்பிஜி, எல்என்ஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் ரெண்டுமே வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீலை சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கூட டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸும் சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட டெக்னாலஜி அவங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கும் அவங்களோட டெக்னாலஜி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கும் இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பைப் லைனை போட போகிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், சவுதி அரேபியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் லைன் போட்டிருக்காங்க. அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டேட் ஆஃப் அல்மந்தி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வித்துட்ருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை இருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் லைனை போட போகிறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி, எல்என்ஜியோட சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிதியாண்டில் வந்து முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இது நடந்துடுச்சுன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானா நினச்சா கூட யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட வந்து சப்ளைஸ் வந்து நிறுத்த முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இன்னொரு அப்டேட் என்னென்னா தங்கம், வெள்ளி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இம்போர்ட் டியூட்டி ஏற்றினாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் மேலேயும் இம்போர்ட் டியூட்டி ஏற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாம் ஆயிலோட மட்டும் நிற்காது, நீங்கள் சாப்பிடக்கூடிய பிஸ்கெட்ஸ், பாம் ஆயில் யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். ஒன்ஸ் பாம் ஆயிலோட விலை ஏறிடுச்சுன்னா மற்ற சமையல் எண்ணெயோட விலையும் வந்து ஏறும். ஸோ அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைட்லேருந்து ஒரு சின்ன அட்வைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இது அகைன் சிபிஐ இன்ஃப்ளேஷனாக அதிகரிக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ₹3 ஏற்றின உடனே வந்து பார்த்தீங்கன்னா 15 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு சிபிஐ இன்ஃப்ளேஷன் அதிகமாகும்னு சொல்லிட்டு பேங்க் ஆஃப் அமெரிக்கா ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆயிலோட ப்ரைஸஸ் ஏறும்போது மறுபடியும் அது சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ 16ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அப்டேட்ஸ். அண்ட் நம்மளோட மார்க்கெட், நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் காமிச்சாலும் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டெல்லாம் நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா வீக்கெண்ட் ஃபியர்ஸ், வீக்கெண்டில் வந்து ஏதாவது அட்டாக்ஸ் நடக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதா சில தகவல்கள் வருது. ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெருசாக அட்டாக்ஸ் எதுவும் நடக்கல. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபார்மில் நான் வீடியோ போடுறேன். அந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.